Hallelujah. So அந்த வாரம் முழுக்க we were looking unto God. நம்முடைய see நான் எப்படி God is an awesome God நான் எப்போதும் சொல்றதுதான். அது சொல்லாம இருக்க முடியாது. பிகாஸ் எவ்ரி டே நீங்க விரும்பினாலும் விரும்பாம போனாலும், பிகாஸ் அவர் உங்களை தெரிந்து கொண்டபடினால், உங்களை ரட்சித்தபடினால், பிகாஸ் யூ ப்ரே, யூ சீக் ஹிம், he is always there for you. உங்களுக்காக, எனக்காக, நம்மோடு நம் பட்சத்துல இருக்கிறவராகவே இருந்து கொண்டே தான் இருக்கிறாரு. There is no change in it. There is no God has never changed. மல்கியால் அவர் சொன்னபடி நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று எழுதியிருக்கிறேன். நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று எழுதியிருக்கிறபடியால் அவர் இன்ன வரைக்கும் அவர் மாறல. He has never changed. அவர் கேரக்டர்ல, அவருடைய அன்புல, நம்முடைய வாழ்க்கையில தான் நம்ம ஒண்ணு சொல்லுவோம், ஒண்ணு செய்யாம சொன்னதை செய்யாம இருந்துருவோம், கேட்டா மறந்துட்டோம்னு சொல்லுவோம். பட் காட் இஸ் நாட் லைக் தட். அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் எதை ஆரம்பிக்கிறாரோ அதை கர்த்தருடைய நாளில நிச்சயமாய் முடிப்பார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஸோ அவர் விட்டு நம்ம ஆஸ் இ ப்ராமிஸ் நம்ம விட்டு விலகாம நம்ம கைவிடாம தான் இருக்கிறாரு. திஸ் இஸ் அவர் அமேசிங் காட். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த தேவனை when you come into the knowledge, அவர் அறிகிற அறிவுக்குள்ள வந்துட்டோம்னா your life will blossom. நான் சொல்றேங்க, I don't know how to express. When you just அவர் தெரிகிற, அவர் அறிந்து கொண்டீங்கன்னா, will you come into the knowledge of our beloved Lord, every day will be a glorious day. அதான் இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கை எவ்ரி டே இட்ஸ் நாட் கோயிங் டு பி த சேம், ஒரே போல இருக்காது. எவ்ரி டே நமக்கு இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், நாளைக்கு அப்படியே இருப்போம்னா யூ கேன் நாட் எக்ஸ்பெக்ட். திங்ஸ் வில் பி கீப் சேஞ்சிங். ஏன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உலகத்துல நமக்கு நிறைய உபத்திரங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆனா அந்த நடுவுல கர்த்தர் இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துடாதீங்க. அன்பு ஆண்டவர் ஹல்லேலூயா நமக்கு பக்கத்துல. நான் நிறைய நேரத்துல நாம கேள்வி, வேர் இஸ் காட் when I am in the time of trouble, நமக்கு பிரச்சனையும் போராட்டம் வரும்போது அவர் எங்க இருக்கிறாரு? நம்ம ஜெபம் பண்ணா ஜெபம் கேட்கப்பட்டது போல தெரியாது. அத போல ஒரு போராட்டமான நிலைமையில இருக்கும்போது we want to know where is God. Where is God? நமக்கு அவர் எங்கேயோ மறைந்து கொண்டது போல, ஒளிந்து கொண்டது போல கூட தோன்றலாம். But the truth is he is closer. நீங்க ரொம்ப உபத்திரவம், கஷ்டம், பாடுகள் நடுவுல எங்க இருக்கிறாருன்னா நீங்க மிக அருகாமையில இருக்கிறாரு. சங்கீதத்துல நாம் 145 வாசிச்சோம்னா, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் எங்க இருக்கிறாராம்? மிக சமீபமா இருக்கிறாராம். he is very close. அருகாமையில இருக்கிறாராம். சோ அந்த வேதாகமம் நமக்கு அழகா சொல்லுகிறது எந்த அளவுக்கு அவரு எப்படி இருக்கிறாரு. சங்கீதம் 34 சங்கீதம் 18 வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா அதுல அவர் சொல்லுவார், if you are broken, சொல்ல நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் எங்க இருக்கிறாராம்? சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம். if you are broken, if you are shattered, if you are saying to yourself, எனக்கு யாரும் இல்ல, ஈவன் நீங்க சொல்லலாம் எனக்கு you want to pray but ஜெபிக்க முடியல because you are broken so much inside. Your heart is broken, your mind is broken, your every situation you see, உங்க வாழ்க்கையில பார்க்கிறதெல்லாம் உடைக்கப்பட்டது போல, நொறுக்கப்பட்டது போல நீங்க உணரலாம். பட் ரிமெம்பர், ஆண்டவருடைய வசனம் சொல்லுது என்னவா? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் எங்க இருக்கிறாராம்? சமீபமா இருக்கிறாராம். Hallelujah. The Lord is closer to the broken hearted. உடைக்கப்பட்டு இருக்கிறீங்களா?
அவருடைய பிரசன்னத்தை கூட உணராம இருக்கிறீங்களா? உங்க ஜெபம் கேட்கப்படாமல் போல இருக்கிறது நினைக்கிறீங்களா? The Lord is close to the broken hearted. அவர் மிகவும் அருகாமையில் இருக்கிறதுனாலதான், பிகாஸ் இஸ் க்ளோசர் டு யூ. இந்த உடைக்கப்பட்ட நேரத்துல, தள்ளாடுகிற நேரத்துல, தனிமை நேரத்துல, போராடி கொண்டிருக்கிற நேரத்துல, யூ ஆர் ஸ்டில் அலைவ். உங்க மனசுல பலவிதமான எண்ணங்கள் வரும், விசாரங்கள் எழும்புன்னு பைபிள் சொல்லுது. உங்க இருதயத்துல பல புயல் வீசுகிறது போல இருக்கும், அலை வீசுகிறது போல இருக்கும். why this life ன்னு கேட்கக்கூடிய எண்ணங்கள் வரும். your mind may be thinking something, the devil may be instigating you. ஆனா இன்னைக்கும் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ், இந்த உபத்திரவம் பாடுகள் எல்லாத்தின் நடுவுல நீங்க மறுபடியும் ஒரு புதிய நாளை பார்க்கிறீங்க, படுக்கிறீங்க, தூங்குறீங்க, எழும்புறீங்க. அகெயின் there is a new day, new dawn, எல்லாத்தையும் பார்க்கிறீங்க. திங்ஸ் அதே போலதான் சிலது இருக்குது. பட் யூ டோ, பெரிய மாற்றங்கள் இல்லைனாலும் ஸ்டில் யூ ஆர் அலைவ், ஸ்டில் யூ ஆர் சீக்கிங், ஸ்டில் யூ ஆர் பிரேயிங். த ரீசன் இஸ் தட், ஒரே ஒரு காரணம் தாங்க, God is closer, nearer to you, so close to you. நீங்க நினைக்கிறதை காட்டிலும், நீங்க யோசிக்கிறதை காட்டிலும், நீங்க எதிர்பார்க்கிறதை காட்டிலும் கர்த்தர் உங்களுக்கு அவ்வளவு சமீபமா இருக்கிறார். பிகாஸ் அவருக்கு தெரியும், அந்த இருதயத்தை ஒருத்தராலும் ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு தெரியும். அது உடைஞ்சு போயிருக்கிறது, அதை சரிப்படுத்துவதற்கு யாரும் இல்லைன்னு தெரியும். அண்ட் ஒன்லி காட் கேன் டு, அவருக்கு தெரியும். அதனாலதான் அதை ரிப்பேர் பண்றதுக்கு, அதை புதுப்பிக்கிறதுக்கு அவர் சமீபமா இருக்கிறார். அதனாலதான் நம்ம இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் அவர் நம்முடைய நம்முடைய முடிவுகள் நடுவுல, போராட்டத்தின் நடுவுல, we are still alive and still we are praying, still we are seeking God. சங்கீதம் 51 கூட நீங்க பாத்தீங்கன்னா 17ஆம் வசனத்துல அங்க தாவீது சொல்லுவாரு, தேவனே நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நீங்க புறக்கணிக்க மாட்டீங்க ஆண்டவரே. தாவீதுடைய he was broken because அவருடைய பாவத்தை குறிச்சு தீர்க்கதரிசியின் வாயில் வழியாய் கேட்ட போது he was broken. அவனுடைய கதறல், ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன். பிகாஸ் அவன் செஞ்ச அந்த ஒரு எண்ணத்தினால பல இழப்புகள் நேர்ந்தது. Amen. Hallelujah. He became ஒரு கொலைக்காரனா மாறினான். இதெல்லாம் நடக்குது. He committed adultery. He fell in lust. He committed adultery. He killed Bathsheba's husband. இதெல்லாம் நடக்குது. அந்த நேரத்தில் he had only one thing. He broke. ஆண்டவருடைய சமூகத்துல உடைந்து போனா, இட்ஸ் மை sin, my fault. அதெல்லாம் எழுதிட்டு அவன் சொல்றான், ஆண்டவரே, hallelujah, my sacrifice to God is a broken spirit, a broken and contrite heart, broken down with sorrow for sin and humbly and thoroughly penitent. Such, O God, you will not despise. நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்கவே மாட்டீங்க ஆண்டவரே. God is very closer to the broken hearted. ஏசாயா 66 பாத்தீங்கன்னா அங்க 2ஆம் வசனத்துல, இந்த 2வது பாகத்துல அவர் எழுதி இருக்கும், சிறுமைப்பட்டு ஆவில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். சிறுமைப்பட்டு ஆவில நொறுங்குண்டு, those are broken in their heart, those are broken in their spirit. என்ன பண்றாராம்? அவர் கண்ணோக்கி பார்க்கிறவரா இருக்கிறாராம். Never think you are despised. நீங்க உடைஞ்சு போயிருக்கிறீங்களா? உலகத்துல இருக்கிற மனுஷர்கள் நிறைய ரீசன்ஸ் அவங்க சொல்லலாம், பட் God is not that kind of God. அவர் சமீபமா இருக்கிறார். He is closer than you think. He is closer. Only அவர் மாத்திரம்தான் he knows the brokenness of your heart. மனுஷ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று எழுதப்பட்டு இருக்குதுல. Only God knows how broken you are, how shattered you are, how desperate your heart is.
ஒரு அற்புதத்துக்காக எவ்வளவு ஏங்குகிறீங்கன்னு அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஒரு மாற்றம் வேண்டும் என்று உங்க இருதயம் அங்கலாய்க்கிறது தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஒருத்தருக்கும் தெரியாது. Your own spouse may not understand you, but God knows it. Nothing is hidden from him. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. He knows everything about you. Only the best and the great source of help is God himself. Hallelujah. அதுதான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த நறுங்குண்ட இருதயம் அண்ணாளுக்கு இருந்ததுங்க. She was broken beyond repair. எதுக்கு உடைஞ்சு போயிருந்தா? Because கல்யாணம் ஆகி she had no capacity of bearing a child. அவர் கர்ப்பம் அடைக்கப்பட்டு இருந்தது என்று எழுதப்படுகிறது. அதனால கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளான, அவமானத்துக்கும் நிந்தைக்கும் ஆளான அண்ணாள் பெண்ணினால் அவளை அவமானப்படுத்தினார். எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்தினார், கேவலப்படுத்தினார். She was broken. அந்த உடைந்து போனதுனால she had only one way to express her broken was அவர் அழுதா, புலம்பினார். ஒருத்தராலையும் அந்த உடைக்கப்பட்ட இருதயத்தை இட்ஸ் நாட் ஈஸி டு கன்சோல் பை மேன் ஹியூமன்லி ஸ்பீக்கிங் வேர்ட்ஸ். மனுஷனுடைய வார்த்தை அந்த உடைந்த இருதயத்தை சரிப்படுத்துவது கஷ்டம், குணப்படுத்துவது கஷ்டம், ஆறுதல் அடைவது கஷ்டம். எக்ஸெப்ட் த வேர்ட் ஆஃப் காட், எக்ஸெப்ட் த வேர்ட் ஆஃப் காட். அந்த ஒரு வருஷத்துல she was broken very much. ஆனா என்ன பண்ணாங்க? அந்த உடைந்த இருதயத்தோட நேரா தேவ சமூகத்துக்கு போறா. அந்த உடைந்த இருதயத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடுறா. She had no strength or she couldn't open her mouth. தன்னுடைய வாய்களை திறந்து ஜெபிக்க முடியல, உதடு அசைந்தது. She spoke to God from the broken heart. உடைக்கப்பட்ட இருதயத்துல, நொறுங்குண்ட அந்த இருதயத்துல, நறுங்குண்ட அந்த இருதயத்துல இருந்து அவ தேவனை நோக்கி பார்த்தாள். And God saw that broken heart. அவள் இருதயத்திலிருந்து புறப்பட்ட ஜெபம், it was genuine prayer. நொறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணிக்கிறது இல்லையா? நொறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்கிறது இல்லையா? அந்த உடைந்த உள்ளத்துல இருந்தா Hannah was speaking in her heart. ஒருத்தருக்கும் தெரியாது. And God knew. தேவனுக்கு மாத்திரம்தான் உடைந்த இருதயம் எப்படி உடைஞ்சிருக்கு தெரியும். அந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிற சத்தம் மனுஷனுக்கு புரியாது. தேவனுக்கு மாத்திரம்தான், அந்த உடைக்கப்பட்ட இருதயத்தை பார்க்கிற தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். அந்த உடைக்கப்பட்ட இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த சத்தம், அந்த ஜெபம், அந்த அழுகு, அந்த மன்றாட்டு, only God can understand that prayer. ஏழிக்கு தெரியாது. அவன் நினைச்சா குடிச்சு வெறிச்சிருக்கிறான்னு. But God knew how broken her heart was. இன்னைக்கு இந்த இரவுல உங்க இருதயம் உடைஞ்சிருக்குதா? உங்களை ஒருத்தரும் பார்க்கல, எடுக்கல, கவனிக்கல என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஏன் தான் இந்த வாழ்க்கையோன்னு நீங்க யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? Are you struggling with many thoughts in your heart? உங்க இருதயத்துல அநேக எண்ணங்களினால கவலைப்பட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஏன் இது நடக்கல? நியாயமா எனக்கு நடக்க வேண்டியது நடக்கலையே, எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலையேன்னு யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கங்க, God has already seen your broken heart. ஆண்டவர் உங்க சமீபத்துல தான் இருக்கிறாரு. அந்த இருதயத்தின் பக்கத்துல தான், அந்த உடைக்கப்பட்ட இருதயத்தின் பக்கத்துல தான் அவர் இருக்கிறார். He is closer. ஏன் இருக்கிறாரு? He is mending that heart. அந்த உடைந்த இருதயத்தை, நொறுங்குண்ட இருதயத்தை, நறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணிக்காம என்ன பண்றாரு? அதை அவர் ரிப்பேர் மெண்டு பண்ணி கொண்டு இருக்கிறார். எப்படி மெண்டு பண்ண போறாருங்க? ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதத்தை அவர் செய்வதற்காக அங்க இருக்கிறாரு.
Hallelujah. When she Hannah's அந்த இருதயம் அந்த நறுங்குண்டு உடைந்த அந்த இருதயம் தேவனை நோக்கி அபயமிட்டதுனால பைபிள் சொல்லுது God healed, brought a supernatural healing. அவன் அந்த ஜெபத்தை முடிச்ச பிறகு பைபிள் சொல்லுது அவள் என்ன பண்ணலாம், அதற்கப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அந்த உடைந்த இருதயம் அவள் முகத்தை வாடச் செய்தது, துக்கமாக காட்ட ஆரம்பித்தது. Everybody could sense how broken her heart was, because அவ அழுது 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 முகம் வீங்கி போயிருந்தது, கண்கள் வீங்கி போயிருந்தது. அப்படியாப்பட்ட அந்த இருதயத்திலிருந்து அவ ஆண்டவரை நோக்கி கூப்பிடா. ஆண்டவர் புறக்கணிக்காத தேவன், புறக்கணிக்காம உள்ள ஒரு சுகத்தை கொடுத்தாரு, ஒரு அற்புதத்தை செய்தாரு, அந்த இருதயத்தை சீர்படுத்தினாரு. அந்த இருதயம் தேவன் தொட்டதுனால, தேவன் சீர்படுத்தியதுனால பைபிள் சொல்லுது அடுத்து அவள் துக்க முகமா இருக்கலையா. பிகாஸ் the healing power of God has healed her. இன்னைக்கு இரவுல அதை கர்த்தர் உங்களுக்கு செய்ய முடியும். God still செய்ய முடியல. He is a God who does it again and again and again and again and again. அவர் செய்து கொண்டேதான் இருக்கிறார். இன்னும் செய்ய முடியும் நினைக்காதீங்க. He's doing it and he's doing it, he's doing it and he's doing it. Even today he's doing it. உங்களை புறக்கணிக்கல, உங்களை ஒதுக்கல, உங்களை தள்ளல. The Lord is close to the broken hearted. அவருங்க சமீபமா இருக்கிறார், பக்கத்துல இருக்கிறாரு. கவலைப்படாதீங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னு இயேசு சொல்லி இருக்கிறார். கவலைப்படாதீங்க, ஒரு புதிய காரியம் நடக்கும். அன்னாளுக்கு கர்ப்பத்தை திறந்தார், ஒரு சாம்பலை கொடுத்தது போல உங்களுக்கும் தேவன் அற்புதத்தை செய்கிற ஒரு காலம் வந்திருக்கிறது. அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. May God bless you. God be with you.